ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுவரைக்கும் 4 யுத்தங்கள்ல மோதி இருக்காங்க. அதுல 1971 நடந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வாருக்கு பிறகு பாகிஸ்தான் இந்தியாவை ஒரு நேரடி யுத்தத்துல தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதனால அவங்க நேரடி யுத்தத்தை தவிர்த்து தீவிரவாதிகளை உருவாக்கி இந்தியால பல இடங்கள்ல தீவிரவாத செயல்களை செய்ய உதவி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியால தீவிரவாத செயல்களுக்காக தேடப்படும் பல தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது மர்ம நபர்களால் பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகள் தொடர்ந்து கொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 19 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது எனக்கு திருப்பாச்சி படம் தான் ஞாபகத்துக்கு வருது. எப்படி விஜய் சென்னையில இருக்கக்கூடிய ரவுடிகளை கொல்லுவாரோ அதே போன்று பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை இந்த மர்ம நபர்கள் வேட்டையாடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளோட கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மர்ம நபர்கள் யாரா இருக்கக்கூடும்? பாகிஸ்தான்ல இந்த மர்ம நபர்களோட செயல்பாடு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 1988 அப்போதைய பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஜியாவுல் ஹக் தோபிக் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை தொடங்கி வச்சாரு. அந்த ஆபரேஷன் இன்று வரைக்கும் பாகிஸ்தான்ல நடைபெற்று வருது. அதாவது இந்த தோபிக் ஆபரேஷன் மூலமா இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளை உருவாக்குவது, இந்தியால இருக்கக்கூடிய பிரிவினைவாத சக்திகளுக்கு ஆதரவு அளிப்பது, அவர்களுக்கு நிதி உதவி வழங்குவது, தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான்ல அடைக்கலம் கொடுப்பது போன்ற பல விஷயங்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதிகள், ஜெய்ஷே முகமது, லஷ்கரே தொய்பா போன்ற பல இயக்கங்கள் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல செயல்படக்கூடிய தீவிரவாத இயக்கங்களோட பிரதான நோக்கமே இந்தியால தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு இந்தியாவின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதுதான். அதாவது இந்தியாவை ஒரு நேரடி யுத்தத்தின் மூலமா தோற்கடிக்க முடியாத பாகிஸ்தான் ப்ளீடிங் இந்தியா பை 1000 கட்ஸ் அப்படிங்கிற பாலிசியை ஃபாலோ பண்றாங்க. அதாவது இந்த தீவிரவாதிகளை பயன்படுத்தி இந்தியாவுக்கு தொடர்ந்து காயங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுடைய நோக்கம். பாகிஸ்தானுடைய இந்த ஆபரேஷன் தோப்பி காரணமா 90கள்ல இந்தியால பல தீவிரவாத செயல்கள் நடந்தது. குறிப்பா சொல்லணும்னா இந்த 90கள் காலகட்டத்துல காஷ்மீர்ல தீவிரவாத செயல்கள் அதிகமானதுனால காஷ்மீரி பண்டிட்ஸ் காஷ்மீரை விட்டு அடிச்சு விரட்டப்பட்டாங்க. அடுத்து 2001ல இந்தியாவுடைய பார்லிமெண்ட் தாக்கப்பட்டது. 2008ல மும்பை 26/11 தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை பாகிஸ்தான பேசா வச்சு இயங்கக்கூடிய லஷ்கரே தொய்பா தீவிரவாத இயக்கம் ஈடுபட்டது. மும்பை 26/11 தாக்குதல்ல கிட்டத்தட்ட 174 பொதுமக்கள் இறந்து போனாங்க. 20க்கும் மேற்பட்ட போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க. 26 வெளிநாட்டினரும் கொல்லப்பட்டாங்க. 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைஞ்சாங்க. இந்த தாக்குதலை பாகிஸ்தான்ல இருந்து அனுப்பப்பட்ட 10 தீவிரவாதிகள் நடத்தினாங்க. இதுல அஜ்மல் கசாப் அப்படிங்கிற தீவிரவாதிய உயிருடன் இந்தியா பிடிச்சாங்க. ஆனா இந்த அஜ்மல் கசாப் தங்கள் நாட்டை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு பாகிஸ்தான் மறுத்தாங்க. அடுத்து 2016ல காஷ்மீர்ல ஊரிங்கிற இடத்துல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனை தொடர்ந்து 2019ல சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது ஒரு தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா பாகிஸ்தானின் பாலகோட் பகுதி மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. இது போன்ற தாக்குதல்களை இந்தியா நடத்தி இருந்தாலும் தொடர்ந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இந்தியாவுக்கு எதிராக தயார் செய்து அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது நாள் வரைக்கும் இந்தியா தீவிரவாதிகள் இந்தியாவுக்கு உள்ள வந்த பிறகு அவர்களை தாக்கி அழிப்பாங்க. ஆனா தற்போது இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளை அனுப்பி வைக்கக்கூடிய நபர்களே பாகிஸ்தான்ல தொடர்ந்து மர்ம நபர்களால் கொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பு இந்தியால 3 முக்கியமான மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் புரோகிராம்களை ஆபரேட் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் பீரோ அப்படிங்கிற JIBI
புரோகிராம் மூலமா இந்தியால பல்வேறு பகுதிகளில் இருந்து உளவு தகவல்கள் சேகரிக்கப்படுது. அடுத்து JSIB அப்படிங்கிற ஜாயிண்ட் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு பிரத்யேகமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு தேவையான கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை ரன் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. மூன்றாவதா JCIB அப்படிங்கிற ஜாயிண்ட் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு இந்தியால இருக்கக்கூடிய நார்தன் செக்டார் பகுதியில உளவு தகவல் சேகரிப்பதற்கு ISI உளவு அமைப்பு பயன்படுத்துறாங்க. இந்த மூன்று அமைப்புகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்தியால பல்வேறு இடங்கள்ல தீவிரவாத செயல்களை ஊக்குவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்பு இந்தியால டிமானிட்டைசேஷன் செய்வதற்கு முன்பு வரைக்கும் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பு கள்ள நோட்டுகளை இந்தியால புழக்கத்துல விட்டு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுல சேதப்படுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது அந்த விஷயத்தை பாகிஸ்தானின் ISI அமைப்பால செய்ய முடியல. இப்போ பாகிஸ்தான் ISI உளவு அமைப்பு இந்தியால 1970களில் இருந்த காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பை உயிர்ப்பிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. UK, கனடா, அமெரிக்கா போன்ற பல இடங்கள்ல இருக்கக்கூடிய காலிஸ்தான் ஆதரவாளர்களை ஒருங்கிணைத்து இந்தியால தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கு அவங்க உதவி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட பஞ்சாப்ல காவல் நிலையத்தின் மீது ஒரு கிரனேட் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல கனடால கொல்லப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிற காலிஸ்தான் பயங்கரவாதி நடத்தி வரும் காலிஸ்தான் டைகர் போர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு நடத்தியதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நேபாள், பங்களாதேஷ், மியான்மர் போன்ற நாடுகளின் எல்லையில செயல்படக்கூடிய தீவிரவாத இயக்கங்களுக்கும் பாகிஸ்தான் பெருமளவுல உதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியால பல்வேறு இடங்கள்ல ஸ்லீப்பர் செல்களையும் வச்சிருக்காங்க. இந்த ஸ்லீப்பர் செல்களை பயன்படுத்தி தேவைப்படும் பொழுது இந்தியால உளவு தகவல் சேகரிப்பது, தாக்குதலுக்கு தேவையான இன்புட்ஸை கேதர் செய்வது போன்ற பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஒரு சொர்க்கபுரியா இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா தற்போது பாகிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய பல தீவிரவாதிகள் மர்மமான முறையில கொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI அதிர்ச்சி அடைய வச்சிருப்பதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தாவூத் இப்ராஹிம், ஹபீஸ் சையத் போன்ற முக்கியமான தீவிரவாதிகளோட பாதுகாப்பை ISI அமைப்பு அதிகப்படுத்தி இருக்காங்க. முக்கியமான தீவிரவாதிகளை பாகிஸ்தான் ரகசிய இடத்துல வச்சு பாதுகாத்து வருவதா சொல்லப்படுது. முதல்ல ஜூன் 2021 லஷ்கர் இ தொய்பா அமைப்போட சீஃப் ஹபீஸ் சையத் வீட்டுக்கு அருகில் ஒரு சூசைட் பாம் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்ல ஹபீஸ் சையதுக்கு மிகவும் நெருங்கிய 4 நபர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆனா இந்த தாக்குதல்ல ஹபீஸ் சையத் அதிர்ஷ்டவசமா கொல்லப்படல. ஹபீஸ் சையத் வீடு மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு இந்த தாக்குதலை இந்தியாவின் உளவு அமைப்பான ராதா நடத்தியிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான்ல செய்திகள் பரவியது. இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஓரிரு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. ஆனா கடந்த ஒரு வருடமா பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளை மர்ம நபர்கள் வேட்டையாடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வருடத்துல மட்டும் 19 தீவிரவாதிகள் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப் மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் தீவிரவாத செயல்களை செஞ்சுட்டு பாகிஸ்தான்ல சுதந்திரமா திரிந்து கொண்டிருந்த தீவிரவாதிகள் தற்போது அஞ்சி நடுங்கி வந்துகிட்டு இருக்காங்க. தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு ISI அமைப்பிடம் கெஞ்சி வந்துகிட்டு இருக்காங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தானுடைய ISI அமைப்பு தான் இந்த தாக்குதல்களை நடத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ISI அமைப்பு தீவிரவாதிகளை கொஞ்ச வருஷம் தான் பயன்படுத்துவாங்க. அவர்களோட தேவை முடிந்ததுமே அவங்கள காலி பண்ணதான் நினைப்பாங்க. அது போன்ற ஒரு ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது தேவையற்ற 1-2 தீவிரவாதிகளோட முடிஞ்சிருக்கும். இந்த விஷயத்துல தொடர்ந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல கொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால பாகிஸ்தானுடைய ISI உளவு அமைப்போட ஒரு ஆபரேஷனா இந்த விஷயம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்ல. ஆனா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா பல நாடுகளுடைய உளவு அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய ஒரு ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவின் ரா, இஸ்ரேலின் மொசாட் மற்றும் அமெரிக்காவின் CIA உளவு அமைப்பும் இணைந்து பாகிஸ்தான்ல மர்ம நபர்களை பயன்படுத்தி இந்த ஆபரேஷனை செய்து வந்து கொண்டிருப்பதா சொல்லப்படுது. சிலர் இந்தியாவுடைய உளவு அமைப்பு ரா மட்டுமே இந்த ஆபரேஷனை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எது இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகள் கொல்லப்படுவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம்.
விஷயம். கடந்த 2-3 மாதங்கள்ல மட்டும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய முக்கியமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. கடைசியா இப்போ சமீபத்துல மௌலானா ரஹீம் உல் தாரிக் ஜெய்ஷே முகமது சீஃபோட மசூத் அசாரின் மிகவும் நெருங்கிய நண்பன் கொல்லப்பட்டிருக்கான். இந்த உல்லா தாரிக் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்துல மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். நவம்பர் மாதத்துல மட்டும் பாகிஸ்தான்ல மர்ம நபர்கள் 3 தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டிருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதி ஜெய்ஷே முகமது இயக்கத்தோட தற்கொலை படை தீவிரவாதிகளை வழி நடத்தக்கூடிய சாகித் லத்தீப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீவிரவாத தலைவனை மர்ம நபர்கள் போட்டு தள்ளி இருக்காங்க. இந்தியாவால் தேடப்படும் முக்கியமான தீவிரவாதியான மசூத் அசாதின் நெருங்கிய நண்பனான தாவூத் மாலிக் அப்படிங்கிறவனை பாகிஸ்தானின் நார்தன் வரிஜிஸ்தான் பகுதியில வச்சு மர்ம நபர்கள் தீர்த்து கட்டியிருக்காங்க. இந்த தாவூத் மாலிக் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய லஷ்கரி ஜபார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீவிரவாத இயக்கத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்கான். அடுத்து 2016 நடத்தப்பட்ட பட்டான்கோட் தாக்குதல்ல மூளையா செயல்பட்ட சாகித் லத்தீப் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதிய 11 அக்டோபர்ல மர்ம நபர்கள் தீர்த்து கட்டியிருக்காங்க. இந்த சாகித் லத்தீப் ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத்துல ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு வந்த ஒரு முக்கியமான தீவிரவாதி. சாகித் லத்தீஃப மர்ம நபர்கள் சியால்கோட் பகுதியில வச்சு சுட்டுக் கொண்டிருக்காங்க. அடுத்து காஷ்மீர் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து தீவிரவாத செயல்கள்ல ஈடுபட செய்த லஷ்கரி தொய்பா இயக்கத்தின் முக்கியமான தலைவனான ஜியாவுர் ரஹ்மான் பாகிஸ்தானின் கராச்சியில வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். ஜியாவுர் ரஹ்மான மோட்டார் சைக்கிள்ல வந்த மர்ம நபர்கள் சுட்டுக் கொண்டிருக்காங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி அபு குவாசிம் காஷ்மீரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீவிரவாதிய மர்ம நபர்கள் தீர்த்து கட்டியிருக்காங்க. இந்த அபு குவாசிம் காஷ்மீரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் ரஜோரி பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்ல மூளையா செயல்பட்டிருக்கான். அடுத்து லஷ்கரே தொய்பா இயக்கம் பாகிஸ்தான்ல நிறைய மதராசாக்களை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மதராசாக்களுடைய தலைவனா ஹபீஸ் சையதுக்கு மிகவும் நெருங்கிய நண்பனா இருக்கக்கூடிய சர்தார் ஹுசேன் ஆரியன் அப்படிங்கிறவன் இருக்கிறான். அவனை பாகிஸ்தானுடைய கராச்சி நகரத்துல வச்சு மர்ம நபர்கள் தீர்த்து கட்டியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு சிந்து தேஸ் ரெவல்யூஷனரி ஆர்மி அப்படிங்கிற அமைப்பு பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து லஷ்கரே தொய்பா இயக்கத்தின் ஒரு முன்னாள் தீவிரவாதி முஃப்தி குவாசர் ஃபரூக் அப்படிங்கிறவனை மர்ம நபர்கள் கொலை செஞ்சிருக்காங்க. இந்த முஃப்தி குவாசி ஃபரூக் மும்பை டெரர் அட்டாக் தீவிரவாத தாக்குதல்ல ஹபீஸ் சையதுடன் இணைந்து செயல்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம கனடா, UK, அமெரிக்கா போன்ற நாடுகள்லையும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட கனடால காலிஸ்தான் டைகர் போர்ஸ் அப்படிங்கிற தீவிரவாத இயக்கத்தின் தலைவன் ஹர்தீப் சிங் நிஜார் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கான். இதே போன்று சமீபத்துல UKல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல்ல இந்திய தேசிய கொடிய ஒரு காலிஸ்தான் பயங்கரவாதி கீழே இறக்க முயற்சி செஞ்சான். அப்பொழுது இந்திய தூதரகத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி அவனிடமிருந்து தேசிய கொடிய பிடுங்குவாரு. இந்திய தேசிய கொடியை இறக்க முயன்ற அந்த நபர் UKல மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு. இது நாள் வரைக்கும் இந்தியால தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய தீவிரவாதிகள் வெளிநாட்டுல இருந்தா அவர்களை தங்களிடம் ஒப்படைக்கும்படி அந்த நாடுகளுக்கு கோரிக்கை வைப்பாங்க. அந்த நாடுகள் இந்தியாவின் கோரிக்கையை மதிக்கவே மாட்டாங்க. ஆனா தற்போது இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகள் எங்க சேஃபா இருந்தாங்களோ அந்த இடத்துல வச்சே கொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த மட்டில் இது போன்ற ஒரு ஆபரேஷனை இந்தியா பல வருடங்களுக்கு முன்பே தொடங்கி இருக்கணும். ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக பல நாடுகள்ல ரொம்ப சுதந்திரமா தீவிரவாதிகள் செயல்பட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த மர்ம நபர்கள் நடத்தக்கூடிய ஆபரேஷன்கள் மூலமா அவர்களுக்கு இந்தியா உயிர் பயத்தை காமிச்சிருக்கு. இன்னும் ஓரிரு வருடங்கள் இந்த மர்ம நபர்களோட ஆட்டம் தொடர்ந்து நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகள் பெருமளவுல குறைவாங்க. இதனால ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப் மற்றும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல தீவிரவாத செயல்கள் பெருமளவுல குறையும். என்ன பொறுத்த மட்டில் இந்த ஆபரேஷன்ல ஈடுபடுவது இந்தியாவின் உளவு அமைப்பான ராதா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தொடர் கொலைகள்ல ஈடுபடக்கூடிய மர்ம நபர்கள் யாரா இருக்கக்கூடும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.